பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அந்த மாதிரி ப்ரீமியம் வித்து மார்க்கெட் ப்ரொஃபைல் லெவல்ஸ் வச்சு அந்த மாதிரி ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். என்ட்ரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ப்ரீமியம் கொடுத்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்து எந்த மாதிரி ப்ரீமியம் கொடுத்துருக்கு, எந்த மாதிரி டாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸோட ப்ரொஃபைலுக்கு இன்சைடில் தான் வந்து ப்ரீமியம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க முடியும். நமக்கு ப்ரொஃபைலுக்கு இன்சைடில் வந்து ஓப்பன் ஆகிட்டு அது இன்சைட்லேயே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பார்க்கும்போது புட் சைட்லும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து ப்ரீமியம் வந்து ட்ராப் நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்த பார்க்கலாம். நமக்கு வந்து அதுவும் பார்த்திங்கன்னா இன்சைடு ப்ரொஃபைலுக்கு வந்து பேக் ப்ரீவியஸோட ப்ரொஃபைலுக்கு பாட்டத்தில் தான் வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ பேஸ் பண்ணி என்ட்ரிக்கு பார்ப்போம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான விஷயத்தில் வந்து இப்போ மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே 24,800 புட்டு 24,850 காலோட ப்ரீமியம் பார்ப்போம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்து பார்க்கலாம். நமக்கு வந்து பெருசாக வந்து புட் சைடு வந்து ப்ரீமியம் ட்ராப் ஆகுது. அப்படிங்கும்போது கால் சைடில் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கலாம். ஏன்னா புட்டோட ப்ரீமியம் ட்ராப் ஆகும்போது புட் செல்லர் வந்து அந்த இடத்துல வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். புட் செல்லர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு உண்டான விஷயத்தை வந்து பண்ணக்கூடிய விஷயத்தை, அதாவது கால் செல்லர் வந்து பேனிக்காகவே மார்க்கெட் வந்து அப்புக்கு உண்டான விஷயம் நடக்கணும். அப்படிங்கும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 338 ரூபா வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம் ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி. அது பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் பார்த்தோன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு பிலோ வந்துருக்குது. அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு பிலோவும் இருக்குது. ப்ரீமியம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து கால் சைடோட 850 காலோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அந்த லெவல்ஸுக்கு வந்து 138 ரூபா அந்த ப்ரீமியமுக்கு மேலே வந்து ட்ராவல் ஆகலை. அதுவும் இல்லாத ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அபோவ் வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து ப்ரீமியம் ட்ராப் ஆகுது. அதாவது புட் சைடில் வந்து ப்ரீமியம் வந்து பெருசாக வந்து ட்ராப் ஆகிட்டுருக்குது. கால் சைடில் வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதாவது ரெண்டு சைடுமே வந்து பெருசாக டிகேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் பெருசாக வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. காலோட ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து இங்கே ஃபால் ஆகிற அளவுக்கு வந்து இந்த இடத்து சைடு வந்து புட் சைடில் வந்து ப்ரீமியம் ஃபால் ஆகிற அளவுக்கு வந்து கால் சைடில் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்த பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ஸ்ட்ரைக்கிங் பார்த்தோன்னா நல்லா வந்து புட்டோட ப்ரீமியம் வந்து ட்ராப் ஆகிட்டுருக்குது. அதுவும் இல்லாத கால் சைடில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கால் சைடில் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்போது வந்து எந்த மாதிரி ப்ரீமியம் வந்து இந்த மணி ப்ரீமியத்தை பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்போது வந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு கால் சைடில் அந்த சைடு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து காலோட ப்ரீமியம் பார்த்தோன்னா நமக்கு வந்து 138 கீழே வந்து பிலோ வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கு பிலோ வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பாருங்கள் இந்த மணியோட ப்ரீமியம் வந்து எந்தளவுக்கு மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிறது விஷயத்தை அந்த இடத்த பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து மூமெண்டம் கிடையாது. 135 ரூபாய்க்கு இப்போ தான் வந்து ரீச் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது 850 24,850 132 லெவல்ஸ் வந்து போயிட்டுருக்கு ப்ரீமியம் ப்ரைஸு. இங்கே வந்து பார்த்தோன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு பிலோ வந்து இந்த ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் வந்து 3 மினிட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகி போகுது. அப்படிங்கும்போது இந்த ப்ரீவியஸோட க்ளோசிங் அபோவ், அதாவது புட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் அபோவ் வந்து ட்ராவல் பண்ணி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா வந்து 140க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகி நின்றுச்சு அப்படின்னா வந்து இது வந்து 150 160 அந்த ரேஞ்சு வந்து ப்ரைஸோட கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது காலோட ப்ரீமியம் ஓப்பனிங் ப்ரைஸ் வித் ஏபீரியடோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு நியரஸ்ட்டாக வந்து டார்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 30 பாயிண்ட் வந்து டார்கெட்டாக மூவ் ஆகிறதுக்கு உண்டான விஷயம் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா இதோட ப்ரீமியம் எங்கே வரைக்கும் போகலான்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 60 ரூபா ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது புட்டோட ப்ரீமியம் பார்த்தோன்னா 100 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் வந்து 60 ரூபா போகணும். இந்த ப்ரீமியம் பார்த்தோன்னா 160 ரூபா போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரேஞ்சு. நமக்கு வந்து ஓவராலாக பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ப்ரீமியம் வந்து பேனிக் ஆகாமல் இருக்கிறாங்க. கால் சைடில் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து பேனிக் ஆகலை. புட் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து செல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நியரஸ்ட்டாக வந்து காலோட இந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 24,800 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நல்லா வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்படின்னா வந்து பெருசாக வந்து மூமெண்டம் இல்லை. அந்தளவுக்கு வந்து பேனிக் மூமெண்டம் வந்து இந்த மணியில் வந்து
அந்தளவுக்கு பெருசாக வந்து கவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.